ஹாய், நான் இப்போ ஷேர் பண்ண போகிற விஷயம் கிட்ஸ் வச்சிருக்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என் பையனை ஸ்கூலில் சேர்த்துன புதுசில் அவனுக்கு அடிக்கடி ஃபீவர், கோல்ட் அண்ட் காஃப் வந்துட்டே இருந்துச்சு. பக்கத்தில் இருக்க ஒரு பீடியாட்ரிக்ட்ட கூட்டிகிட்டு போனப்போ அவங்க அடிக்கடி நெபுலைசர் அண்ட் ஆன்டிபயோட்டிக் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணனால இப்போ பாஸ்ட் 2 இயர்ஸாக என் பையனுக்கு ஆன்டிபயோட்டிக் அண்ட் நெபுலைசர் யூஸ் பண்ணவே இல்லை. அது என்னன்னு பார்த்துடலாமா வாங்க. ஒரு தடவை அவனுக்கு நெஞ்சு சளி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டனால ஒரு பீடியாட்ரிக் பல்மனாலஜிஸ்ட்டை போய் பார்த்தோம். எங்களோட ஏரியாவிலேருந்து அரௌண்ட் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும். அவர்கிட்ட போனதுக்கப்புறம் ட்ரை அண்ட் வெட் காஃப்னா என்ன, லோ அண்ட் ஹை டிகிரி ஃபீவர்னா என்ன, எப்போ ஹாஸ்பிட்டல் வரணுங்கிற எல்லா அட்வைஸும் க்ளீனாக கொடுத்தாரு. அப்புறம் நார்மல் கோல்ட் அண்ட் காஃபுக்கு ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணுறது என்கரேஜ் பண்ணார். ஸோ என் பையனுக்கு பாஸ்ட் 2 டேஸாக கோல்டு இருக்குது. அவனுக்காக தான் இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு 3 மிளகு, ஒரு கிராம்பு, ஒரு சின்ன வெத்தலை, ஒரு கற்பூரவள்ளி இலை, 3 துளசி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து இந்த பேனில் ஊற்றிட்டு இடித்த எல்லாத்தையும் இந்த தண்ணியில் போட்டுக்கணும். அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து ஒரு டம்ளர் 1/2 டம்ளர் ஆகணும். அந்த 1/2 டம்ளர் எடுத்து 2ஆக டிவைட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறமும் இன்னொரு 1/2 டின்னருக்கு அப்புறமும் நான் கொடுப்பேன். கொடுக்குறப்ப எப்பயுமே வார்மாக இருக்கணும். அதில் ஒரு ஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். நான் சொல்கிறது எல்லாமே நார்மல் கோல்ட் அண்ட் காஃபுக்கு. எப்பயுமே டாக்டர் குடிக்கிற மெடிசன் கூட சேர்த்து இந்த ஹோம் ரெமெடிஸும் ஃபாலோ பண்ணுவேன். அதனால ரெக்கவரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே ஆன்டிபயோட்டிக் கொடுக்காமல் இருந்தால் அது அவங்களோட நேச்சுரல் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த சளி இரும்பலுக்காக எங்கள் ஊர் ஸ்டைல் செலவு ரசம் வைக்க போகிறேன். அது என்னென்னு பார்க்கலாமா வாங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு, முழு மல்லி, ஜீரகம் கொஞ்சம், திப்பிலி கொஞ்சம், அப்புறம் கண்டந்திப்பிலி கொஞ்சம், அதிமதுரம், சித்தரத்தை, சதக்குப்பை, பெருங்காயம், வெந்தயம், மிளகு, வரமிளகா, மஞ்சத்தூள். குழந்தைக்கு பண்ணுறதுனால வரமிளகா 1 தான் போட்டிருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு பண்ணுறீங்கன்னா 2-3 கூட போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி புளி தண்ணியோட மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டால் போதும். தாளிக்க கூட வேண்டாம். கோல்ட் அண்ட் காஃபி இல்லைனாலுமே மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் ஊரில் இதுக்கு பேர் செலவு ரசம்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் சின்ன ஒரு மளிகை கடையில் கூட போய் செலவு ரச பேக்கெட்டுன்னு கேட்டால் இது எல்லா பொருளையும் சேர்த்து ஒரு பேக்கெட் தருவாங்க. நம்ம வாங்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி இந்த ரசத்தை ஈஸியாக வச்சிடலாம். நல்லா கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. இறக்குறப்ப வேணால் மல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.